குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருட்கொடைகள். இன்றைய குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ப்பது என்பது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதிக கவனம் காட்ட வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் இன்றைய நவீன காலத்தில் பலருடைய கவர்ச்சிகரமான பேச்சுகளால் தவறான சூழ்நிலைகளாகவும் வழி தவறி செல்கின்றனர். அவல நிலையில் நம் சமூகம் ஏற்படுத்தியுள்ளது. இதனை விளக்கக்கூடிய விதமாக பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழலா அல்லது பெற்றோர்களா என்ற தலைப்பில் எமது சாந்தி நிலையத்தின் மாணவிகள் பேசுவதற்காக வருகிறார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பக் ஃபக்த் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழலா இல்லை பெற்றோர்களா என்னும் தலைப்பில் நமது தாருசலாம் மாணவிகள் உரையாட இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழல் தான் என்னும் தலைப்பில் சகோதரி விஜயலட்சுமி என்ற யாஸ்மினும் அணி தலைவியாக சகோதரி ஷாமிலா பானுவும் உரையாட இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்னும் தலைப்பில் சகோதரி அஃப்ரின் ரிஃபாயாவும் அணி தலைவியாக மோகன பிரியால் என்ற ஜன்னத்துல் பிரதோஷும் உரையாட இருக்கிறார்கள். ஆரம்பமாக பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழல் தான் என்னும் தலைப்பில் சகோதரி விஜயலட்சுமி என்ற யாஸ்மின் உரையாட வருகிறார். வாங்க சகோதரி. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु. अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. अम्मा बाद. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु. अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. अम्मा बाद. ஒரு மனிதன் மார்க்க அடிப்படையில் வாழ்வதற்கும் வணக்க வழிபாடுகளை சீராக செய்து மறுமையில் இறை பொருத்தத்தை பெறுவதற்கும் சுற்றுச்சூழல் ஒரு அவசியமாக உள்ளது. ஆம், நபித்துவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்கள் தங்களின் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் போது மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் மீது வரம்பு மீறி வேதனை செய்தனர். எனவே சூழ்நிலையை மாற்றி இதிலிருந்து விடுதலை பெற என்ன வழி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். இச்சூழ்நிலையில் தான் ஜுமர் அத்தியாயத்தில் வஅர்லுல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது என்ற 10வது வசனம் இறக்கப்பட்டது. இவ்வசனத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் தங்களின் சூழ்நிலையை மாற்ற ஹபஷாவிற்கு, அதாவது தற்போதைய எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு சுற்றுச்சூழல் சிறந்ததாக அமைந்தால் வாழ்வும் சீராக அமையும். அதுவே அந்த சுற்றுச்சூழல் சீர்கெட்டால் வாழ்வும் சீர்கெடும். இதன் அடிப்படையில் பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்ல சுற்றுச்சூழலில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய உறவும் ஒரு காரணம் தான் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உறவை பேணக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து காட்டுகிறது. உறவால் என்ன தீமை ஏற்படுகிறது என்று ஆச்சரியமாக உள்ளதா? ஆம், இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாம் மகரமான உறவியது மகரம் இல்லாத உறவியது என்பதை
பற்றி அழகாக பிரித்து காட்டுகிறது. அதாவது பிறப்பாலும் திருமண உறவாலும் நமக்கு உறவு முறைகள் ஏற்படுகின்றன. திருமணத்தில் மூலம் இணைந்த தம்பதியர்கள் தலாக் மூலம் பிரிந்து விட்டாலும் தம்பதியருக்கு பிறந்த குழந்தைகள் தந்தை வழி தாய் வழி என இரு குடும்பங்களின் மூலம் இரத்த உறவுகள் உருவாகின்றன. திருமண உறவுகள் முறிந்து விட்டாலும் திருமண உறவால் உருவான உறவுகள் முறிக்க முடியாத நிலையான உறவுகளாக மாறிவிடுகின்றன. எனவே ஒரு ஆணும் பெண்ணும் யாரை திருமணம் செய்ய தடுக்கப்பட்டுள்ளார்களோ அவர்கள் மகரமான உறவுகள் ஆவார்கள். அவர்களுடன் பயணம் மேற்கொள்ளலாம், அவர்களுடன் தனிமையில் பேசலாம். இந்த மகரமான உறவுகளை தவிர மற்ற அனைவருமே மகரம் இல்லாத அந்நிய ஆண்கள் தான். மகரமான உறவு எது, மகரம் இல்லாத உறவு எது என்பதை பற்றி அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுகிறான். பெண்களுக்கு தந்தை, ஆண் பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், தந்தையின் உடன் பிறந்த சகோதரர்கள், தாயின் உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரியின் ஆண் பிள்ளைகள், கணவனின் தந்தை, பால்குடி சகோதரர்கள், மருமகன்கள், இவர்களை தவிர மற்ற அனைவருமே மகரம் இல்லாத அந்நியன்கள் தான். ஆனால் இன்று சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உறவுகள் மகரமான உறவு எது, மகரம் இல்லாத உறவு என்று கூட வித்தியாசம் காண முடியாத அளவிற்கு பெண் பிள்ளைகளை நாகரிகம் என்ற பெயரில் நரகத்திற்கான பாதையை காட்டுகிறது. எந்த அளவிற்கெனில் தன் சகோதரியின் கணவருடனோ அல்லது கணவனின் சகோதரனுடனோ கேலியாகவும் கிண்டலாகவும் ஏன் அதற்கும் ஒருபடி மேல் சென்று குலைந்து குலைந்து பேசுவதும் ஆடுவதும் பாடுவதும், இதை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற போடுறாங்க. மை மச்சா, மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வெக்கமே இல்லாம இதையெல்லாம் அந்த அக்காக்காரி பார்த்து சிரிக்கிறது என்ன, குடும்பமா உட்கார்ந்து ரசிக்கிறது என்ன, கடைசியில என்ன ஆகும்? ஊரே பார்த்து சிரிக்கும். இதாங்க இப்ப பெண் பிள்ளைங்களோட நிலைமை. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஆண் தன் மனைவியின் சகோதரியுடன் சகஜமாக பழகுவது மரணத்திற்கு நிகரான ஒரு செயலாகும் என மிகவும் கண்டித்துள்ளார். இன்னும் அல்லாஹ் 33வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் கூறுகின்றான், நபியின் மனைவியரே, நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போல் அல்ல. நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினால் அந்நியருடன் பேசும்போது நளினம் காட்டாதீர்கள். ஏனென்றால் எவன் உள்ளத்தில் தவறான நோக்கம் இருக்கின்றதோ அவன் சபலம் கொள்வான். இன்னும் நீங்கள் நல்ல பேச்சே பேசுங்கள். இவ்வசனத்தின் அடிப்படையில் மகரம் இல்லாத அந்நிய நபருடன் பேசும்போது நளினம் காட்டாமல் கடினம் காட்ட வேண்டும் என்று முக்மீன்களின் அல்லையர்க்கே அல்லாஹ் வலியுறுத்தியுள்ளான். ஆனால் நம் பெண் பிள்ளைகள் இதன் முக்கியத்துவத்தை உணராமல் பேச்சின் மூலம் உறவை வளர்த்து பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றன. இன்னும் மகரம் இல்லாத உறவுகளோடு எவ்வாறு பழக வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் சில முக்கிய விஷயங்களை கூறுகிறது. பார்வையை தாழ்த்துதல் வேண்டும், அவசிய பேச்சு தவிர மற்ற பேச்சு பேசக்கூடாது, அலங்காரத்தை வெளிப்படுத்துதல் கூடாது. எனவே மகரமை பேணாமல் மதியிலந்து வாழும் மங்கையரே, மகரமை பேணாமல் தடமுரண்டு செல்லும் தங்கையரே, மகரமை பேணாமல் அந்நியரின் கரம் பிடிக்கும் கண்ணியரே, மகரமை பேணாமல் கருவில் சுமந்த தாயையும் மனதில் சுமந்த தந்தையையும் அளவைத்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பெண்ணே, 18-20 வருடங்களாக உன் மீது வைத்த நம்பிக்கையை ஏமாற்றி மார்க்கத்தை விட்டு வெளியேறிய நீ உன் துணைக்கு மட்டும் எவ்வாறு நம்பிக்கையாய் இருப்பாய்? அறிந்து கொள். மகரமை பேணினால் சொர்க்கமே உனக்கு நற்கூலி, மகரமை பேணவில்லை என்றால் நரகமே உனக்கு படுகொலி. விழித்துக்கொள் பெண்ணே, இணை வைக்கும் ஆண் உனக்கு கவர்ச்சி ஊட்டுபவனாக இருந்த போதிலும் ஒரு முக்மீனான அடிமை அவனை விட மேலானவன். நிராகரிப்பவராகிய இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் கிருபையினால் மன்னிப்பின் பக்கமும் ஸ்வர்க்கத்தின் பக்கமும் அழைக்கின்றான் என்று 2வது அத்தியாயத்தில் 221வது வசனத்தை நினைவூட்டியவளாக பெண் பிள்ளைகள் வழித்தவறி செல்ல காரணம் சுற்றுச்சூழலை என்று கூடி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரி யாஸ்மின் அழகான முறையில் அவங்க கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. உண்மைதானங்க, மகரம பேணக்கூடிய விஷயத்துல இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா, ஒரு பெண் மரணித்து விட்டால் கூட மகரம் இல்லாதவர்கள் அப்பவும் மகரம் இல்லாதவர்களா தான் கருதப்படுறாங்க. அடுத்ததாக பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் பெற்றோர்கள் என்னும் தலைப்பில் பதிலடி கொடுக்க வராங்க சகோதரி அஃப்ரின். வாங்க சகோதரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத்.
என்னுடைய எதிரணி சகோதரி நபித்துவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் முஸ்லிம்கள் பல வேதனைகளை சந்திச்ச போது அவங்களோட சுற்றுச்சூழலை மாற்றுவதற்காக ஹிஜ்ரா செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. அப்போ பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழல் தானே, ஒத்துக்கிறீங்க தானே? இல்லவே இல்ல. அந்த வேதனையான சூழல்ல இருந்து முஸ்லிம் மக்களை காப்பாற்றுவதற்கு அங்க ஒரு வழிகாட்டியாக இருந்ததே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் தவறான சூழல்ல இருந்து வழிகாட்டுற பொறுப்பு பெற்றோர்களுக்கு தானங்க இருக்கு. ஆம் சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் என்பவர்கள் கலங்கரை விளக்கம் போன்றவர்கள். அவர்கள் காட்டும் ஒளியின் வழியில் தான் பிள்ளைகள் பயணிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சரியான தீனின் வழியை காண்பித்து சொர்க்கத்தின் பாதையில் கரை சேர்ப்பதும் நரகத்தின் எரிபொருளாக மாற்றுவதும் பெற்றோர்களின் கரங்களில் தான் உள்ளது. இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் பெண் பிள்ளைங்களுக்கு அடிப்படை வசதியிலிருந்து ஆடம்பர வசதி வரை செஞ்சு தராங்க. அது தப்பில்ல. அதோட சிறு வயதுல இருந்தே ஒழுக்க நெறிகளையும் கற்றுக் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைங்க எப்படிங்க வழி தவறி போவாங்க? இப்படியாக பெண் பிள்ளைகள் ஒழுக்க மாண்புகளில் வழி தவறி செல்லாமல் இருக்க அல்லாஹ் தன் திருமறையில் 24ஆம் அத்தியாயத்தில் 31ஆம் வசனத்தில் கூறியுள்ளான். இன்னும் நம்பிக்கையாளர்களான பெண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அவர்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்து கொள்ள வேண்டும், அவர்கள் அலங்காரத்தை சாதாரணமாக வெளித்தெரியக்கூடியதை தவிர வேறு எதுவும் வெளித்தெரியக்கூடாது. மேலும் அவர்கள் முந்தானைகளை நெஞ்சின் மீது போட்டுக்கொள்ளுமாறு கூறுவீராக. மேற்கண்ட வசனத்தில் பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர வேறு எதுவும் வெளிப்படுத்த கூடாது என்று இறைவன் கூறியுள்ளான். அதாவது பெண்கள் முகத்தையும் மணிக்கட்டு வர 2 கைகளையும் பாதத்தையும் தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் அந்நிய ஆடவரிடமிருந்து பெண்கள் அவசியம் மறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய பெண்கள் தங்கள் அலங்காரத்தை அந்நிய ஆண்களுக்கு வெளிக்காட்டும் விதமாக புறசாதனங்களான உதட்டு சாயம் பூசுவதும் நறுமணம் பூசுவதும் பச்சை குத்துவதும் ஒட்டுமுடி வைப்பதும் என பல தகாத செயல்களில் ஈடுபடுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் அலங்காரத்தை பெருமையாக உலகிற்கு காண்பிக்கும் விதமாக உயரிய காலணிகளையும் அணிந்து கொண்டு நடக்கிறார்கள். இதை பற்றி புகாரியில் ஹதீஸ் எண் 5937 இடம்பெற்றுள்ளது. சௌரி முடி வைக்கும் பெண்ணையும் வைக்க கேட்கும் பெண்ணையும் பச்சை குத்தும் பெண்ணையும் பச்சை குத்த சொல்லும் பெண்ணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். இன்னும் முஸ்லிம் என்னும் நூலில் ஹதீஸ் எண் 3971 இடம்பெற்றுள்ளது. நரகவாசிகள் 2 வகையினரை நான் பார்க்கவில்லை. அதில் ஒரு வகையினர் மாட்டின் வாளை போன்ற சாட்டைகளை வைத்து மக்களை அடித்து கொண்டிருப்பார்கள். மற்றொரு வகையினர் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக காண்போரை கவர்ந்திருக்கும் பெண்கள். நீண்ட கழுத்தை கொண்ட ஒட்டகத்தின் சாய்ந்த திமிலை போன்று அவர்கள் தங்கள் தலையை சாய்த்து கொண்டு நடப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், அதன் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் 33ஆம் அத்தியாயத்தில் 59ஆம் வசனத்தில் கூறியுள்ளான். நபியே, உம்முடைய மனைவிகளுக்கும் உம்முடைய பெண் மக்களுக்கும் இன்னும் நம்பிக்கையாளர்களான பெண்களுக்கு அவர்கள் முந்தானைகளை தலையின் மீது தொங்கவிட்டுக் கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட நோய்வினை செய்யப்படாமல் இருக்க இது ஒரு சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் மிக்க அன்புடையமாயிருக்கின்றான். மேற்கண்ட வசனத்தில் ஒரு பெண் கண்ணியமானவள் என அறியப்பட ஹிஜாப் ஒரு காரணம். ஆம், ஹிஜாப் என்பது உடலை மறைத்து பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் சமூகத்தில் கண்ணியத்தை பிரதிபலிப்பதாகவும் உள்ளது. ஆனால் இன்றோ உடலின் அழகை மறைப்பதற்காக அருளப்பட்ட ஹிஜாப் அவர்கள் அழகை வர்ணிக்கும் அலங்கார பொருளாக மாறிவிட்டது. நவுது பில்லாஹி மின்ஹா. மேலும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் பெண்களை ஆடை குறைப்புதான் நாகரிகம் என்று நினைத்து பெண்களை இழிவுபடுத்துகிறது. ஆதி காலத்தில் மனிதர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள். பிறகு இலைத்தலைகளை கொண்டு மறைத்தார்கள். போதும் வளர்ச்சி இல்லாத போதும் ஆடைகள் குறைவாக இருந்தது. ஆனால் இன்றோ வளர்ச்சிகள் இருந்தும் ஆடைகள் இருந்தும்
நாகரீகம் என்று நினைத்து அரைகுறை ஆடைகளை அணிகிறார்கள். எனவே நாகரீக வளர்ச்சி என்பது அறிவின் வளர்ச்சியை தவிர ஆடை குறைப்பு அல்ல. இன்னும் ஹிஜாப் சட்டம் இறக்கப்பட்ட போது முஹாஜிர் பெண்கள் தங்கள் கீழாடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து துப்பட்டாவாக்கி மறைத்து கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் ஏன் காசாவில் உள்ள பாலஸ்தீன் மக்களை கொன்று குவித்த போது அங்குள்ள பெண்கள் ஹிஜாப் அணிந்தவர்களாகவே இருந்தார்கள். காரணம், அவர்கள் மரணத்தின் போது கூட தங்கள் வெட்கத்தலங்களை ஹிஜாபினால் பேணி காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். சுபஹானல்லாஹ். இந்த ஈமானை தான் தம் பிள்ளைகளின் உள்ளத்தில் பெற்றோர்கள் விதைக்க வேண்டும். பெற்றோர்கள் ஹிஜாபை சரிவர பேணி வந்தாலும் ஹிஜாபின் ஒழுக்கத்தை தம் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் தான் சமூகத்தில் பெண் பிள்ளைகள் வழித்தவறி செல்கிறார்கள். எனவே பெண் பிள்ளைகள் வழித்தவறி செல்வதற்கு பெற்றோர்கள் காரணம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். ஹிஜாபுடைய பேணுதல் பற்றி சகோதரி அஃப்ரின் நல்ல முறையில் சொன்னாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்க நினைக்கிறேன். ஒரு சாக்லேட் கவர் மூடி இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும், இல்லைன்னா அதுல ஈ மொக்கும், அப்படிதானே? அது மாதிரி ஹிஜாப் என்பது பெண்களை தவறான பார்வையில் இருந்து முழுமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கு. அடுத்ததா, பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழல் எனும் தலைப்பில் அணி தலைவி சகோதரி ஷாம்லா பானு பேச வராங்க. வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எதிரணி சகோதரி பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் மிகவும் அழகிய முறையில் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதே பெற்றோர்கள் தானே பெண் பிள்ளைகளுக்கு தேவையான உணவு உடனே எல்லா வசதியும் செஞ்சு தந்து அவங்கள நல்ல முறையில வளர்த்து எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணமா எப்படி பெற்றோர்கள் இருக்க முடியும்? இன்னும் என்னோட எதிரடி சகோதரி ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க போல. பெண் பிள்ளைங்க பெற்றோர்களை விட அதிக முன்னுரிமையை கொடுத்து அவங்களோட அனைத்து விஷயங்களையும் பகிர்வது நண்பர்கள் கிட்ட தானே. ஆமாங்க, பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு மிகவும் முக்கிய காரணம் சுற்றுச்சூழலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் என்று கூறி என் வாதத்தை ஆரம்பம் செய்கின்றேன். நட்பு என்பது ஒரு மனிதனுக்கு தன் வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் சோர்ந்திடாமல் வீழ்ந்திடாமல் வெற்றியின் பக்கம் அழைத்து செல்ல அல்லாஹ் அருளிய ஒரு அழகான உன்னதமான அருட்கொடை. ஆம், உண்மைதான். அல்லாஹ் தன் திருமறையில் நட்பை பற்றி 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் கூறியுள்ளார். வல் முக்மினூன வல் முக்மினாத்தி பஅலுஹும் அவுலியாஉ பஅல். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அவர்களில் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றனர். யஅமரூன பில் மஅரூஃபி. அவர்கள் நன்மையை ஏவுகின்றனர். வயன்ஹவுன அனில் முன்கரி. அவர்கள் தீமையை விட்டும் தடுக்கின்றனர். இந்த வசனத்தின் அடிப்படையில பெண் பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க தான். ஆனா எப்படின்னு தெரியுமா? தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்புக்கு துணை போறாங்க. செய்யற தப்ப வீட்டுல மறைக்க என்னென்னலாம் போய் சொல்லலாம்னு ஐடியா கொடுப்பாங்க பாருங்க. ஐன்ஸ்டீனே தோத்து போயிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு யோசிச்சு சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைங்களை அவங்களோட நட்பு வட்டாரம் அதிகமாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கொரியன் கலாச்சாரம் இருக்கு. இந்த கலாச்சாரத்தை சொல்லி பெண் பிள்ளைங்களை அவங்களோட நண்பர்கள் ஹராமான விஷயத்தை எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. இப்படி பெண் பிள்ளைங்க தன்னோட நண்பர்களை தவறான முறையில அமைச்சுக்கிறதுனால தன்னோட உணவு கலாச்சாரம் ஆடை கலாச்சாரம்னு தன் நண்பர்களுக்காக மார்க்க சட்டத்தையே தன்னோட முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. இப்படி பெண் பிள்ளைங்க மார்க்க சட்டத்தின் வரம்புகளை மீறும் போது மார்க்கத்தை உடைக்கும் போது இறுதியில் அந்த பெண் மார்க்கத்தை விட்டே வெளியேறக்கூடிய அவல நிலை தானங்க ஏற்படுது. நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைய காலகட்டத்துல பெண் பிள்ளைங்க அவங்களோட நண்பர்களை இணையதளத்துல அதாவது இன்டர்நெட்ல தான் அதிகமாக தேடிக்கிறாங்க. குறிப்பாக Facebook, Instagram மூலமாகவும் PUBG போன்ற வீடியோ கேம்ஸ்களின் மூலமாகவும் அவர்களின் கவரக்கூடிய புகைப்படம்
ஏன் அதை யாருமே யோசிச்சு பார்க்கறது இல்ல? இப்படி ஃபேக் ஐடினால பாதிக்கப்பட்ட பல பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. இதற்கு உதாரணமாக சமீப காலத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது மாணவி ஃபேஸ்புக்கில் அந்நிய நபருடன் பேசி பழகி வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த சில நாட்களிலேயே அந்த நபர் மாணவியின் குடும்பத்தாரிடம் தவறான முறையில் பிளாக்மெயில் செய்ததால் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இன்னும் சென்னை அருகே 16 வயது சிறுமியுடன் இன்ஸ்டாகிராமில் பேசி பழகி ஏமாற்றிய 19 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். அந்த சிறுவனுக்கான தண்டனை கிடைத்து விட்டது. ஆனால் அந்த சிறுமியின் வாழ்க்கை என்பது கேள்விக்குறிதானே. இன்னும் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்ற வீடியோ கேம்ஸ்கள்ல முன்ன பின்ன தெரியாத ஒரு அந்நிய நபர் கூட நட்பு என்ற பேர்ல அவங்களோட அதிகமான நேரத்தை செலவிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தவறான பழக்க வழக்கத்தையும் கத்துக்கிறாங்க. இப்படி பெண் பிள்ளைங்க தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் உறவு முறைகளை ஏற்படுத்திக்கிறதுனால வாழ வேண்டிய காலத்துல வாழ்க்கையை இழந்து ஒரு பெண் நிர்கதியாக நிற்கின்ற சூழல் நம் சுற்றுச்சூழல்ல ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் எதனால நடக்குது? இன்டர்நெட்ல ஃப்ரெண்டா பழக போய் தானே. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல தன்னோட ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கணும், மத்தவங்க முன்னாடி இது மூலமா தன்னோட கெத்த காமிக்கணும்ன்ற வீண் பெருமைக்காகலாம் பெண் பிள்ளைங்க அவங்களோட நண்பர்களை தவறான முறையில் அமைச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி வல் ஜலீஸி ஸூஹி, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கெமஸலி ஸாஹிபில் மிஸ்கி வகீரில் ஹத்தாத், கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும். லா யஅதமுக மின் ஸாஹிபில் மிஸ்க், கஸ்தூரி வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது. இம்மா தஸ்தரிஹு, நீர் அதை விலைக்கு வாங்கலாம். அவு தஜிது ரிஹா, அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக் கொள்ளலாம். வகீரில் ஹத்தாத், அதுவே அந்த கொல்லனின் உலையானது யஹ்ரிகு பைத்தக அவு சௌபக, உமது வீட்டையோ அல்லது உமது ஆடையையோ எரித்துவிடும். அவு தஜிது மின்ஹு ரிஹான் ஹபீஸா, அல்லது அதனிடமிருந்து கெட்ட வாடையை நீர் பெற்றுக்கொள்வீர். மேற்கண்ட ஹதீஸில் இருந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தந்துள்ளார். எனவே ரசூலுல்லாஹின் வழிமுறையின்படி நல்ல தோழியை நம் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவள் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பழக்கி தருவாள். அவள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் அவளிடமிருந்து நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பழகிக் கொள்வோம். அது நம் வாழ்க்கைக்கு பயன்படும். ஆனால் தீயவர்களுடன் நட்பு பாராட்டினால் அவர்கள் நமக்கு தீய காரியங்களையே கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றாலும் நம்மையே அறியாமல் அவரது நல்ல தீய பழக்க வழக்கங்கள் நம்மை வந்து சேரும். அது நமக்கும் நம் வாழ்க்கைக்கும் அழிவையே தேடித்தரும். ஆனா இப்போ இருக்க பெண் பிள்ளைங்க எத்தனை பேரு ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையின்படி தன்னோட நண்பர்களை சிந்திச்சு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். பெண் பிள்ளைங்க அவங்களோட நண்பர்களோடு இருக்கும் சூழல்ல தீய பட்ட பெயர்கள் சூட்டுவதும் அநாகரிகமான வார்த்தைகளை பேசுவதும் அவர்களது அன்றாட வாழ்வில் அதனை பயன்படுத்துவதும் இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. அல்லாஹ் தன் திருமறையில் 49வது அத்தியாயம் 11வது வசனத்தில் கூறியுள்ளான், நம்பிக்கையாளர்களே, ஒரு சமூகத்தார் பிறிதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். எந்த ஒரு பெண்ணும் மற்ற எந்த பெண்ணையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். இன்னும் உங்களை ஒருவருக்கொருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் உங்களை ஒருவருக்கொருவர் தீய பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள். நம்பிக்கை கொண்ட பின் தீய பட்ட பெயர்கள் சூட்டுவது மிகவும் கெட்டதாகும். எவர்கள் இவற்றில் இருந்து மீளவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். இந்த வசனத்தை அறியாத பெண் பிள்ளைங்க விளையாட்டாக தங்கள் சக நண்பர்களை கேலி செய்யறதும் பரிகாசம் செய்யறதும் சமூகத்தில் அவங்களோட கண்ணியத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்களோட நட்பு வட்டாரம் உருவாக்குகிறது. இன்னும் இவர்கள் செய்யும் பரிகாசத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் சுய மரியாதையை இழந்ததின் காரணமாக தற்கொலை செய்ய கூட முயற்சிக்கின்றனர். நஊது பில்லாஹி மின்ஹா. அடுத்ததாக இன்றைய சூழலில் அருவருப்பாக அசிங்கமாக மானக்கேடாக இருக்கக்கூடிய LGBT எனும் பெருந்தொற்று ஒன்று பெண் பிள்ளைகளின் மத்தியில் பரவிக் கொண்டிருக்கிறது. லூத் நபியின் சமூகத்தை அல்லாஹ் அழித்ததே அந்த மக்கள் ஓரின சேர்க்கை எனப்படும் இந்த பாவச் செயலினை செய்ததால் தான். இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் வாழ்கின்ற ஒருவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டால் இஸ்லாமிய சட்டத்தின் படி அவரை தண்டிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், லூத் சமுதாய மக்கள் செய்த
அல்லாஹ்வின் சாபத்தை பெறுகின்ற மிக பெரிய பாவச் செயலாகும். ஆனால் இன்றைய நவீன கலாச்சாரங்களில் இந்த பாவச் செயலானது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. அவற்றை செய்பவர்கள் மீது இரக்கம் காட்டப்படுகிறது. இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? பெண் பிள்ளைகள் தங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் பெஸ்டி, கிரஷ் என்ற மகிழ்ச்சிகரமான பெயர்களை சூட்டி பெண்ணும் சக பெண்ணும் அதிக அன்பை பகிர்ந்து உறவாடுவதனால் தான் ஏற்படுகிறது. இது நவநாகரிக காலத்தில் பெண் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கின்ற சமூக வாழ்வின் அபாயகரமான நிலையையே சுட்டிக்காட்டுகிறது. எனவே பெண் பிள்ளைகளின் சுற்றுச்சூழலில் நட்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் பெண் பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் 3வது அத்தியாயம் 28வது வசனத்தில் கூறியுள்ளான், லா யத்தஹிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்கள் அன்றி இறை நிராகரிப்பாளர்களை தம் உச்ச துணைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டாம். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் 43வது அத்தியாயம் 67வது வசனத்தில் கூறியுள்ளான், அல்லாஹில்லாஹு யௌமைதின் பஅலுஹும் லிபஅல் அதுவுன் இல்லல் முத்தகீன். இறையச்சமுடையவர்களை தவிர நண்பர்கள் அந்நாளில் சிலருக்கு பகைவர்களாகி விடுவீர்கள். மயக்கும் இவ்வுலகில் மயங்கிய என் சகோதரியே, மரணத்திற்கு பின் உனக்காக நீ எதை சேமித்து வைத்தாய்? மறுமை வாழ்க்கைக்காக நீ எதை தயார்படுத்தி வைத்தாய்? மன்னரை வாழ்க்கையை பற்றி அறிந்திருக்கிறாயா? அல்லது மறுமை வாழ்க்கையின் நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்றுதான் அறிந்திருக்கிறாயா? நற்செய்தி என்று அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட பெண் பிள்ளைகளே, அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலகம் சபிக்கப்பட்டதாகும், இதில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டதாகும். எனவே ஆயத்தமாகுங்கள் உங்கள் மறுமை வாழ்க்கைக்காக இறை கல்வியின் மூலம். எனவே சுற்றுச்சூழலில் பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு மிகவும் முக்கியமான காரணம் நண்பர்களே 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 என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சகோதரி ஷாமிலா, இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு அவசியமான தகவலை அழகான முறையில் அவங்க பாணியில சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நாவ ஆற்றலையும் கல்வி ஞானத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கட்டும். அடுத்ததாக, பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் பெற்றோர்கள் என்று கூறி பதிலடி கொடுக்க வராங்க அணி தலைவி சகோதரி மோகனப்பிரியால் என்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். என் எதிரணியினர் பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு சுற்றுச்சூழலில் உள்ள உறவினர்களும் நண்பர்களும் தான் காரணம் என்று கூறினார்கள். இதில் பெற்றோர்களுக்கு பங்கே இல்லை என்றும் கூறுகிறார்கள். இவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு மரத்தில் உள்ள இலைகளோ பூக்களோ அல்லது பழங்களோ அந்த மரத்தில் எல்லா காலத்திலும் இருக்காது. அது இருக்கும் சில காலத்தில் ஒரு மரத்தில் உள்ள இலைகளோ பூக்களோ அல்லது பழங்களோ அந்த மரத்தில் எல்லா காலத்திலும் இருக்காது. அது இருக்கும் சில காலத்தில் உதிர்ந்து போகக்கூடும். அதில் ஒரு சிலவை வாடினாலும் அழுகினாலும் உதிர்ந்து விழுந்தாலும் அந்த மரத்திற்கு எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தாது. இதுபோலதான் சுற்றுச்சூழலில் உள்ள நண்பர்களும் உறவினர்களும். ஆனால் அந்த மரத்தோடு எல்லா காலத்திலும் ஒன்று இருந்து அந்த மரத்தை தாங்கி கொண்டிருக்கும் ஆணிவேராக இருக்கின்றார்கள் பெற்றோர்கள். ஒரு மரத்தின் வேரானது சரியில்லை என்றால் அந்த மரம் ஒரு சின்ன மலையை கூட தாங்காது, வீழ்ந்துவிடும். எனவே பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்துவது மிகவும் அவசியம் என்பதை நாம் நம் மனதில் தைத்து கொள்ள வேண்டும். இன்னும் என் எதிரணி சகோதரி சொன்னாங்க, பெண் பிள்ளைங்க அதிகமான விஷயங்களை பெற்றோர்கள்ட்ட பகிர்வதை விட நண்பர்கள்ட்ட தான் பகிர்றாங்கன்னு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, பெண் பிள்ளைங்க யார நண்பர்களாக்குறாங்க, யார் கூட பழகுறாங்கன்னு ஏன் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கல? இன்னும் பெற்றோர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்க பிள்ளைங்க கிட்ட உன்னோட ரோல் மாடல் யாருன்னு கேளுங்க. சிலரை தவிர பலர் பொய்யான கதாபாத்திரத்துல உண்மையாளர்களாக நடித்து கொண்டிருக்கும் கூத்தாடிகளை தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஆனா உலக பெண் மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழும் அல்லாஹ் குர்ஆனில் கூறிய ஃபிர்அவுனின் மனைவி அவர்களையும்
மரியம் அலைவசல்லம் அவர்களையும் எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தால் தானே தெரியும். பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காமல் அவங்க கையில ஸ்மார்ட் போனையும் டிவி ரிமோட்டையும் தானே கொடுக்குறாங்க. இதனால போனுக்கும் டிவிக்கும் அடிமையான பெண் பிள்ளைங்க அதுல வர கதாபாத்திரத்தை போலவே தங்களையும் மாற்றிக்கொள்ள விரும்பி மார்க்கத்துக்கு முரணான செயல்களில் ஈடுபடுறாங்க. இன்னும் முடிகளுக்கு கருப்பு சாயம் பூசுதல், பற்களை தீட்டுதல், ஆணுக்கு ஒப்பாக பெண்கள் தங்களை மாற்றிக்கொள்ளுதல் என அல்லாஹ்வின் சாபத்திற்குரிய செயல்களை செய்கின்றனர். அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களிடம் வீணான எண்ணங்களை உண்டாக்குவேன், அவர்கள் கட்டளையும் இடுவேன். அப்போது ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு கட்டளை இடுவேன். அப்போது அல்லாஹ்வின் உடைய படைப்புகளுடைய கோலங்களை நிச்சயமாக மாற்றி விடுவார்கள் என்று ஷைத்தான் கூறுகிறான். இவ்வாறு ஷைத்தானிற்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய கோலங்களை மாற்றி விடுகின்றனர். நவூது பில்லாஹி மின்ஹா. இன்றைய பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க அவர்களுக்கு சத்துள்ள உணவை கொடுக்கிறார்கள். அவர்களின் மானத்தை பாதுகாத்து அவர்களை அழகாய் பார்ப்பதற்காக வெறுமதி வாய்ந்த ஆடைகளை வாங்கி கொடுக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டால் சிகிச்சை அளிக்கிறார்கள். இவையெல்லாம் தமது பொறுப்பு என உணர்ந்த பெற்றோர்கள் மறுமையின் வெற்றிக்கான மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் ஆர்வமூட்டுவதில் அலட்சியமுடையவர்களாக இருக்கின்றனர். இதனால் மறுமையில் பெண் பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு எதிராக சாட்சி கூறக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றனர். எப்பொழுது ஒரு பெண் பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைகிறதோ, வாய்ப்பு இல்லையோ, அப்பொழுதே அந்த பெண் ஈமானை இழந்தவளாக, இறையச்சம் இல்லாதவளாக இச்சமூகத்தில் உருவாகின்றனர். இதனால் தான் இஸ்லாம் அவர்களின் சிறு வயதிலேயே மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுக்க வலியுறுத்துகிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய குழந்தையை 7 வயதாகும் போது தொழச் சொல்லி ஏவுங்கள், 10 வயதாகும் போது தொழவில்லையானால் அடித்து தொலைவையுங்கள் என்று கூறுகிறார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாம் என்ற அடிப்படையின் மீதுதான் பிறக்கிறது என்றாலும் அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் ஆக்கிவிடுகின்றனர். ஆக பெண் பிள்ளைகள் தானாக வழி தவறுவதில்லை, பெற்றோர்கள் காட்டக்கூடிய வழியில் தான் வழி தவறுகின்றனர். இதற்கு ஒரு உதாரணம் கூற விரும்புகிறேன். ஒரு குற்றவாளி தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அவனிடம் உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்டபோது நான் என் தாயை பார்க்க வேண்டும் என்றான். தன் தாயை பார்த்த பின்பு நான் இன்று இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் நீதான் என்று கூறினான். அதிர்ந்து போன தாய், ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க, நான் சிறுவனாக இருந்த போது அப்பாவின் சட்டையில் காசை எடுத்தேன். அதை பார்த்த போது அன்றைக்கே என்னை தடுத்து எச்சரித்து நல்வழிப்படுத்தி இருந்தால் நான் அன்றைக்கே திருந்தி இருப்பேன் என்று கூறினான். எனவே முதலில் பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் முன்மாதிரி மிக்க பெற்றோர்களின் வரலாற்றை படிக்க வேண்டும். உதாரணமாக லுக்மான் அலைவசல்லம் அவர்கள் சிறந்த தந்தையாக இருந்து தமது அருமை மகனை எவ்வாறு நெறிப்படுத்தி வளர்த்தார் என்பதை அல் குர்ஆனில் 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். லுக்மான் தம் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்தளவே எடையுள்ளதாயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானத்தில் இருந்தாலும் அல்லது பூமியில் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் வெளியில் கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிம்பவன். என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டுவாயாக, நன்மையை ஏவி தீமையை விட்டும் மனிதர்களை விலக்குவாயாக, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்வாயாக. நிச்சயமாக இது உறுதிமிக்க செயல்களில் உள்ளவையாகும். பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே, பெருமையோடு நடக்காதே. அகப்பெருமைக்காரர், ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இவ்வாறாக லுக்மான் அலைவசல்லம் அவர்கள் உயர்ந்த ஒழுக்கங்களையும் உயர்ந்த மனித பண்புகளையும் தமது அருமை மகனுக்கு சொல்லிக் கொடுத்து ஈமானிய பாசறையில் பயிற்றுவித்தார். ஆனால் இன்றைய பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், படித்து பட்டம் பெற வேண்டும், பட்ட படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவைதான் நமது வாழ்வின் லட்சியம் என அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது தவறில்லை. தமது பெண் பிள்ளைகள் உலக வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக அயராது முயற்சிக்கும் பெற்றோர்கள் தமது பெண் பிள்ளைகளின் மறுமை வாழ்வுக்காக முயற்சி செய்கிறார்களா என்று
கேள்விக்குறியாக உள்ளது. இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லா வகையான அனாச்சாரங்களும் பாவங்களும் சமூக தீமைகளும் ஒழுக்க சீர்கேடுகளும் பரவலாக இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு முன்னாளில் உள்ள மிகப்பெரிய சவால். இதில் கவனம் செலுத்தி பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை வழங்கவில்லையானால் நாளை மறுமையில் தோல்வியடையக்கூடும். நவூது பில்லாஹி மின்ஹா. இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த ஈமானிய நிகழ்வை பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நாட்டு குடிமக்களின் நிலையை காண்பதற்காக இரவில் உலா வருவார்கள். அந்த சமயத்தில் ஒரு விதவை தாயும் அந்த தாயின் மகளும் பேசி கொண்டிருக்கதை கேட்கிறார்கள். அந்த விதவை தாய் கூறுகிறாள், என் அருமை மகளே, இந்த ஆடுகளில் இருந்து பால் கறந்து விற்பதனால் வரும் வருமானம் நம் வாழ்க்கை செலவுக்கு போதவில்லையே, இந்த பாலில் தண்ணீரை கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிறாள். அதற்கு அந்த மகள் கூறுகிறாள், என் அருமை தாயே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறாரே என்று கூறுகிறார். அதற்கு தாய் மறுமொழி எழுப்புகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கா இருக்கிறார் என்று கேட்க அந்த தாயின் மகள் கூறிய பதிலை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இரட்சகன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார். இது வல்லவா மார்க்க கல்வியின் வெளிப்பாடு? இது வல்லவா கலாச்சாரம்? கல்வியின் அறிவின் கலாச்சாரத்தின் அறுவடை இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளை இப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய பெற்றோர்கள் வங்கியில் பணத்தை சேமித்து வகை வகையாய் நகை செய்து ஊரில் தோட்டம் துறவு வாங்கி பெண்களுக்கு பரிசாக கொடுக்கும் பலர் உயர்ந்த பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கொடுக்க தவறிவிடுகின்றனர். எனவே அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அப்பொழுது தவறு செய்ய 1000 வழி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால் வழி தவறி செல்ல மாட்டாள். எனவே பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் பெற்றோர்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான உபதேசங்களை தெளிவாகவும் திருத்தமாகவும் நமக்கு ஞாபகம் மூட்டிட்டு இருக்காங்க. கருவில் இருக்கும் சிசுவுக்கும் கடலில் இருக்கும் உயிருக்கும் பாறையில் இருக்கும் தேரைக்கும் பாறையில் இருக்கும் மாந்தருக்கும் விண்ணில் பறக்கும் பறவைக்கும் மண்ணில் இருக்கும் சிறு நுண்ணுயிர்களுக்கும் உணவளிக்கின்ற அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெண் பிள்ளைகள் வழி தவறி செல்வதற்கு காரணம் சுற்றுச்சூழலா இல்லை பெற்றோர்களா என்னும் தலைப்பில் இரு அணி சகோதரிகளும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீர்ப்பை கூறுவதற்கு முன்னால் பெண் பிள்ளைகளை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 58வது வசனத்தில் கூறுகிறான், ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நற்செய்தி கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமுடையவன் ஆகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வசனத்தில் அல்லாஹ் பெண் குழந்தைகளை புஷ்ரா, அதாவது நற்செய்தி என்று கூறி கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இன்னும் 17வது அத்தியாயம் 31வது வசனத்தில் கூறுகிறான், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவையும் வாழ்க்கை வசதிகளையும் அளிக்கிறோம், அவர்களை கொல்லுதல் பெரும் பாவமாகும் என்று கூறுகிறான். இவ்வசனத்தில் அல்லாஹ் குழந்தைகளை கொல்லுதல் பெரும் பாவம் என்று கூறி அவர்களை மகத்துவப்படுத்தி இருக்கிறான். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் வரை அரபு நாடுகளில் பெண் சிசு கொலை, பெண் பிள்ளைகளை புதைத்தல் போன்ற பாவ செயல்கள் நடந்து கொண்டேதான் இருந்தது. ஏகத்துவ கொள்கை ஆரம்பத்திலேயே இத்தகைய பாவ செயல்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்துள்ளது இஸ்லாமிய மார்க்கம். மாஷா அல்லாஹ். இன்னும் பெண் பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அன்பளிப்பு. இன்னைக்கு யாராவது நமக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிடுவோம். அதோட கிஃப்ட் பேப்பரை கூட தூர போடாம அதுல தூசி கூட பட விடாம கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிடுவோம். அதை விட பாதுகாக்க தகுதியுடையவர்கள் தான் பெண் பிள்ளைகள். இன்னும் அந்த அன்பளிப்பாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பத்திரப்படுத்தி பயனுள்ளதாக வைத்துக் கொள்வதும் அல்லது வழிகேட்டில் விடுவதும் பெற்றோர்கள் கையில் தான் உள்ளது.
இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 செயல்கள் தவிர அனைத்தும் முடிந்துவிடும். அதில் ஒன்று பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள். ஆம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அதன் அடிப்படையில் வளர்க்க வேண்டும். ஏதேனும் ஒரு பாதையில் அவர்கள் வழி தவற நேர்ந்தாலும் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்ட வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர்கள். இதற்கு ஒரு சிறிய உதாரணமாக, ஒரு கோழி தன் குஞ்சுகளையோ அல்லது ஆடோ மாடோ தன் குட்டிகளையோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கவனமாக பார்த்து கொள்ளும். தான் ஈன்றவைகளுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் சீறி பாய்ந்து பாதுகாக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான். பின் தன் வேலைகளை பார்க்க தொடங்கிவிடும். இதுதான் 5 அறிவுள்ள உயிரினங்களுக்கு அல்லாஹ் நாடிய கல்வி. ஆனால் 6 அறிவுள்ள மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய கல்வி என்பது பெற்றோர்கள் தன் பெண் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், எந்த பாதையை காட்ட வேண்டும், எது ஹராம் எது ஹலால் என்று பிரித்தறியக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நபி வழியிலும் தெளிவுபடுத்தியுள்ளான். அந்த பாதையை பெற்றோர்கள் தான் காட்ட வேண்டும். இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிகும் நாரா. முஃமின்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமே ஆகும் என்று கூறுகிறான். இவ்வசனத்தில் அல்லாஹ் நம் குடும்பத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்று கூறுகிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அலா அறிந்து கொள்வீராக, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, வ மஸ்ஊலுன் அன் ரய்யஹி, உங்கள் பொறுப்புக்குட்பட்டவைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் பார்த்த குர்ஆன் வசனம் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உறவினர்கள் நண்பர்களை விட பெற்றோர்கள் தான் முக்கிய பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். இன்னும் பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதால் கிடைக்கும் சிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எவர் ஒருவர் 2 பெண் பிள்ளைகளை பருவ வயதை அடைகிற வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நாமும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்று தன் 2 விரல்களை இணைத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே பெண் பிள்ளைகளை கண்ணியமாக வளர்க்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்குத்தான் என்றும் அவர்களை நேரான பாதையில் காட்டுவதால் கிடைக்கும் நன்மையும் பெற்றோர்களுக்குத்தான் என்றும், அவர்கள் வழி தவறி செல்கிறார்கள் என்றால் அதற்கான சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுப்பதும் பெற்றோர்கள் தான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.